முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆயர், ஒரு ஜனாதிபதியுடன் பேசும்போது, அங்கு எவ்வளவு உயர்மட்ட கண்ணியம் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே இந்த பேச்சுக்களில் எது கண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கும், எது கண்ணியமாக வரவேற்கப்பட்டிருக்கும், எது மௌனமாக கடந்து போயிருக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் முக்கியமானது. சில வேளைகளில் மௌனத்தை சம்மதம் என்று கருதுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். சில விடயங்கள் பற்றி முடிவெடுப்பதில் சங்கடம் இருக்கும் போது மௌனமாக கடந்து செல்லுதல் என்ற விடயமும் இருந்திருக்கும். இதில் ஆயர் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார் என்பது நாங்கள் அங்கு இருக்கவில்லை என்றாலும், ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மீக தலைவர் என்ற வகையில் அவர் அந்த அந்த சிக்கலான நிலைமையில் அவர் மிக மௌனமாக அந்த விடயத்தை கடந்து போயிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனை நாங்கள் மௌனம் சம்மதம் என்று எடுக்கின்ற ஒரு தொனியில் இவர்கள் எடுத்து எழுதியிருக்கலாம். என்ன நோக்கம் கலகம் விளைவிப்பது தானே. எனவே இதுதான் இங்குள்ள பிரச்சனையாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஆனால் அண்மை காலமாக குறிப்பாக புதிதாக ஆயராக பொறுப்பேற்ற பின்னர் மன்னார் ஆயர் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அரசியல் தரப்புகளாலும் சில சமூக வலைத்தளங்களாலும் என்றால் அதில் என்ன சிக்கல் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? வெளிப்பரப்பிலிருந்து பார்க்கின்றோம். இயல்பாக எனக்கு ஏன் இவர்கள் மன்னர் ஆயரை குறிப்பாக இந்த தற்போது உள்ள ஆயரை இலக்கு வைக்கின்றார்கள் என்ற ஒரு ஆயரை இலக்கு வைத்தவர்கள் தாக்குற அளவுக்கு ஆயருடைய பதவி நிலை என்பது அல்லது அவருடைய ஆன்மீக தலைமைத்துவம் என்பது ஒரு மிக இலக்கமான ஒரு விடயமே அல்ல. எனவே ஆயரை அப்படியே ஒரு ஆயரையோ ஒரு சமய தலைவரை கண்ட மாதிரியெல்லாம் தாக்க முடியாது. சில வேளைகளில் சமூக ஊடகங்களில் சிலர் நினைக்கின்றார்கள் தாங்கள் எழுதுவதெல்லாம் சரி என்று சொல்லி தங்களுக்கு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கின்றது, தாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் அவற்றை அனுபவிக்கலாம் என்று யோசிக்கின்ற ஒரு விடயம் இருக்கோ தெரியாது. ஆனாலும் நான் வேறு இந்த அரசியல் அவளுக்கு இருக்கின்றன. அந்த ஆயர் ஒரு ஆயராக வருவதற்கு முன்பு மன்னார் பங்கு மாவட்டத்தில் மிக முக்கியமான பதவிகளை பொறுப்புகளை வகித்தவர். எனவே அவருக்கு மன்னார் பற்றிய முழுமையான தெளிவு இருக்கின்றது, மக்களுடைய அபிலாசைகள் இருக்கின்றது. அப்படி அவருடைய பரந்துபட்ட சிந்தனை பற்றி கனவு இருக்கலாம். அடுத்தது மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயல்பாகவே அங்கு வரலாற்று தொடர்ச்சி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சில மதத்து சம்பந்தமான ஒரு உணர்வுகளும் அங்கு காரணமாக இருக்கலாம்.